ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பெங்கால் புயல் வருது வருது அப்படின்னாங்க. பட் அது வரலை. ஆனால் சென்னையெல்லாம் ரொம்ப மழையாக இருக்குது. சென்னை வந்து இப்போ வந்து ஒரு ஊட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செம்ம சில்லுன்னு இருக்குது. ஒரு ஃபேனே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது சென்னை. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆடு கொடுத்த ஒரு ப்ராடக்ட் தான். ரொம்பவே ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட், ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாமா? இதுதான் ஆப்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டர். ஸோ ரோஸ்மேரி வாட்டர் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து நிறைய இடங்களில் முடி கொட்ட ஆரம்பித்து மண்டெல்லாம் தெரியுது இல்லையா, இந்த முன்னாடி பக்கம்லாம் தெரியும் இல்லையா, இந்த இடத்துலலாம் நம்ம ரெகுலராக இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது நமக்கு நிறைய பேபி ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பித்து ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணதான் இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர். ஏன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ என்னுடைய ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் நிறைய சொல்யூஷன் வந்து நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணால் என்னோடய ஹேர் ஃபால் வந்து கொஞ்சமாச்சும் குறையும் அப்படிங்கிற ஒரு இதில் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல ரிவ்யூ வருது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நானும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி வாங்கினதான் இந்த ப்ராடக்ட். இது வந்து நான் பர்பிள் ஆப்பில் தான் வாங்கினேன். இந்த ஒரு பாட்டில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டேன், யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பேக்கிங் வைஸ் அண்ட் பாட்டில் வைஸ் எல்லாம் பார்த்தோம், இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான், நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. இதில் வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆனை வந்து இதில் வந்து இந்த பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஆனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணோன்னா நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படிலாம் பார்க்க போனால் ஸ்மெல் வைஸும் நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இருக்குது, அதுலேருந்து ஸ்மெல் வந்துச்சு, ஒரு ஸ்ப்ரே வந்துச்சு. அண்ட் வந்து இது வந்து நான் ரீஃபில் பாட்டில் வர சேர்த்து வாங்கிட்டேன். ஸோ ரீஃபில் பாட்டில் சேர்த்து எதுக்காக வாங்கினேன்னா, உங்களுக்கே தெரியும், பர்பிளில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், 500 அபவ் போனால் தான் நமக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் சரி 500 அபவுக்கு மேலே வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக ரீஃபில் பாட்டிலும் சேர்த்தே நான் வாங்கிட்டேன். பட் இதை நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் இந்த பாட்டில் வந்து நான் ஓப்பனே பண்ணலை, யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி முடித்தோம், எனக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அதான் இந்த வீடியோ வந்து நான் இதை பற்றின ரிவ்யூ நான் கொடுக்க விரும்பலை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஹெல்த் கண்டிஷன் அண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து வேறு என்ன சொல்கிற வேறு ஒரு காரணங்களால் முடி கொட்டுறது இருக்கலாம், முடி வளராமல் இருக்கிறது இருக்கலாம், ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ எனக்கு இது வரைக்கும் இதில் இருந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஓவர் நைட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போகிற டைமில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கூட வெளியில் போகலாம். ஆயிலியாக இருக்காது, பிசு பிசுன்னு இருக்காது அப்படின்னுலாம் சொன்னாங்க. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அதனால் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது பிடிக்காதுன்றதால சரி இது வந்து வாட்டர் மாதிரி தானே இருக்குது, ஸோ அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம், நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதை வாங்கினதுக்கான முக்கியமான ஒரு ரீசனே. ஸோ எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் அப்ளை பண்ணாத டைமில் கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான். பட் இது வந்து ஆயிலியாக இல்லை, இது யூஸ் பண்ணும்போது இது ஆயிலே கிடையாது முதல்ல. ஸோ வாட்டராக தான் இருக்குது. அதனால் நம்ம அதாவது நம்மளுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, பிசுப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து அந்த ஆயிலி பிசுப்பு இல்லை, இது வேறு வகையான ஒரு பிசுப்பாக இருக்குது. நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணோன்னே அப்படி தான் இருக்குது. அண்ட் வந்து அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா கூட நம்மளுடைய முடி வந்து, அதாவது நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலோ எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஹேருக்கு இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த ரோஸ்மேரி வாட்டர் அப்ளை பண்ணி அது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஹேரில் வந்து ஏதோ அப்ளை பண்ண மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் வந்து அது நம்மளுடைய ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகும்போது அது நம்மளுடைய ஹேர் ஸ்டைலையோ இல்லைன்னா நம்ம ஃபேஸில் ஏதாவது பிசுன்னு வலிகிற மாதிரியோ அப்படியான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் இது ஓகே தான்.
பட் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து இந்த ஒரு பாட்டில் வந்து முடிச்சிட்டேன். இது எத்தனை எம்எல்னா 100 ml பாட்டில் தான் இது. ஸோ இந்த 100 ml வந்து நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஹேர் ஃபாலில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, இன்னுமே ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. என்னுடைய ஹேர் பாருங்கள் இவ்வளவு ஃபால் ஆகுது அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்கிறது, என்னுடைய ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் இப்போ டயட் இருக்கிறது ஒரு ரீசனா, இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது என்னுடைய ஃபுட் ஹேபிட்ஸால் ஏதாவது ப்ராப்ளமா எனக்கு அது தெரியல. ஆனால் வந்து எனக்கு இதில் இருந்து ரிசல்ட் கிடைக்கிற, அதாவது நிறைய பேர் சொன்ன மாதிரி ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டர் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்றத நான் இதில் எதுவும் சொல்ல வரலை, அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு இது செட் ஆகலை. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து உங்ககிட்டேருந்து நான் இதுக்கான ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இல்லைன்னா நீங்கள் ஒரு பாட்டில் வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உடனே நீங்கள் ரிவ்யூ சொல்லக்கூடாது, அடுத்தடுத்த பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா சில ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது முடி வந்து கொட்டத்தான் செய்யும், கொட்டித்தான் திரும்ப வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படின்னு நம்ம நம்பிட்டு எவ்வளோ காலத்துக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஸோ முடி கொட்டுது, திரும்ப வளர ஆரம்பிச்சிடும், கொட்டுது வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னே நம்ம நினச்சி விட்டால் இன்னும் முடி கொட்டிகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படின்னு இவ்வளோ தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அந்த ஒரு பயத்துலேயே நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது வந்து இது நான் இப்போ வந்து ஒரு 1 வீக்கு மேலேயாவே இதை யூஸ் பண்ணுறதில்ல. ரீஃபில் பாட்டில் கூட நான் வந்து இன்னும் வந்து ஃபில் பண்ணி நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ எனக்கு வந்து நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் யாராவது இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் ஸ்டார்டிங்கில் ஹேர் ஃபால் இருந்ததா, அதுக்கப்புறமா ஹேர் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சுதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு இந்த ரோஸ்மெரி வாட்டர் பற்றி உங்களுக்கு, அதாவது அப்ளை பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கூட கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரோஸ்மெரி வாட்டர் வந்து சிலருடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனை கொடுக்கும். நான் கூட ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது, வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கல்ப்பில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப தாங்கவே முடியாத ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டான ஒரு இரிட்டேஷன் அது வந்து கொடுக்குது தான். திரும்ப அப்ளை பண்ணும்போது இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அது நின்றுச்சு. அது வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, டேண்ட்ரஃப் இருந்தால் கூட அப்படியான இரிட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து சிலருக்கு வந்து அது ஒத்துக்காமலும் போகும் ரோஸ்மெரி வாட்டர். ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு இது செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்கிறாங்க. நமக்கு வந்து ரோஸ்மெரி அந்த லீஃப் வந்து நேச்சுரலாகவே கிடைச்சிது அப்படின்னா நம்ம அப்படியே கூட எடுத்து அதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை வந்து நம்ம வடிகட்டி வச்சு நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.